அவர் செய்ய மாட்டார். அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். சிங்கத்தை எடுத்து போடவும் மாட்டார். வார்த்தையை கொடுப்பார், சிங்கத்தை மிதி, அவ்வளோதான். அந்த சிங்கம் எல்லாம் படம் காட்டுமே தவிர மனுஷருக்கு விரோதமாக செய்யக்கூடிய காரியமே தவிர உயிர்ப்பிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான செய்யப்பட்ட காரியமே கிடையாது. ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அந்த மார்க்கத்தின் வழியாக 20 பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. இந்த தைரியத்தைக்கு நாம் வரணும். நம்முடைய சூழ்நிலைகள் சம்பவங்களை பார்த்து கலங்குகிற மனுஷ எல்கையை விட்டுட்டு சூழ்நிலைகள் சம்பவங்களை ஜெயங்கொள்ளத்தக்கதாக விசுவாசிக்கிற கர்த்தரை தரித்து கொண்டு இருக்கிறோம். நமக்குள்ளே இருந்து போதிக்கிற போதகர் சிங்கத்தை மிதின்னு சொல்வார். மிதி, அவ்வளோதான். அக்கினியின் ஊடாக போ என்று சொன்னால் அக்கினியின் ஊடாக போ, அக்கினி உன்னை பட்சிக்காது. நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் 21 தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் ஒருவர், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியால், தேவனுடைய வீட்டில் ஒரு மகாபரிய பரிசுத்த பிரதான ஆசாரியர் தேவனுடைய வீட்டில் இருக்கிறார். தேவனுடைய வீடு எங்கே இருக்குது? இங்கே தான். நமக்குள்ளே நாம் இல்லை, இந்த பிரதான ஆசாரியர் நமக்குள்ளே இருக்கிறபடியால் எப்படி நமக்கு விசுவாசத்தை ஆண்டவர் உண்டாக்கி கொடுக்கிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து எங்கேயோ இருந்தில்லை, நமக்குள்ளே தேவனுடைய வீட்டில் மகா பெரிய ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறாரு. நாம் இல்லை. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவர்னு சொன்னால் தேவனுடைய எல்கைக்குள் நம்மை பிரவேசிக்க வச்சு ஆவிக்குரிய ஜீவன்களாக மாற்றி இப்போ ஒவ்வொரு சூழ்நிலைகள் சம்பவங்கள் எல்லாத்தையும் நாம் ஜெயங்கொள்ளும்படியாக, ஒன்றும் நம்மேல் ஜெயம் எடுக்கவே முடியாது என்று ஆண்டவர் சொல்லிவிட்டால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். நம்பணும், அவ்வளோதான். நம்ப முடியாததை நம்பணும், காண முடியாததை காணணும். அதுதானே விசுவாசம். நமக்கு அப்படியே பழகிட்டோம். ஒரு மனுஷனாக வாழ்ந்து நம்ம பழகிட்டோம். அந்த பழக்க தோஷம்தான் நமக்கு எல்லாத்தையும் பார்த்த உடனே நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலை, எத்தனை வருஷம் கர்த்தருக்குள்ளே இருந்தாலும் ஒரு சோர்வு வரும். எல்லாருக்கும் வரும். சோர்வு எதற்கு? நாம் சோர்வு அடைகிறதற்கல்ல, நம்முடைய ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்துகிறதற்கு. தேவனுடைய பிள்ளைகளுக்கே ஒரு இளைப்பாறுதல் உள்ள, ஒரு சந்தோஷம் உள்ள ஒரு வாழ்க்கை இல்லைன்னா கிறிஸ்துவை ஒரு விசுவாசம் மட்டும் இருக்கும். அவங்க எப்படி இருப்பாங்க? புறஜாதியாரை போல தான் இருப்பாங்க. நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற உபதேசம் வேற, நமக்கு உபதேசிக்கிறவர் வேற. அவர் நமக்குள்ளே இருந்து உபதேசிப்பார். அவர் நமக்குள்ளே இருந்து விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் என்றால் ஜெயத்தை துவக்குகிறவரும் ஜெயத்தை முடிக்கிறவரும், மனுஷத்துவத்தை அழிக்கிறவரும் தெய்வத்துவத்தை கொண்டு வந்து நிரப்புகிறவரும். இதான் நம்முடைய பந்தயச்சாலை. ஏன் என் சூழ்நிலையில் இப்படி இருக்குது, ஏன் என் குடும்பத்தில் இப்படி இருக்குது, ஒன்றும் நினச்ச மாதிரி இம்மைக்குரிய காரியங்கள் எதுவும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நாம் வியாகுலப்படுறதுக்கு அல்ல. அவைகள் எல்லாவற்றையும் கடந்து போகத்தக்கது. நமக்கு உலக காரியங்கள் அவருக்கு கொடுக்க தெரியாதா? கொடுக்கறதுக்கு அதிக நேரமாகாதா? என்ன அது? ஒன்றும் கிடையாது. அது கிடச்சிட்டுனா என்னுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துட்டது. என் பிரச்சனை இப்போ அவர் நீக்கிறாரு. உலக தாளந்துகளை நிறைவாக உலகத்தையே நமக்கு கொடுத்தாலும் நம்ம பிரச்சனை தீர்ந்துடுமா? தீராது. கத்தி நீங்கிடுமா? நீங்காது. நிர்பந்தம் நீங்குமா? நீங்காது. இப்போ நம்ம பிரச்சனை என்னன்னா மனுஷத்துவம். அதை நீக்கிறது தெய்வத்துவத்தில் நம்ம மறுரூபம் அடையணும். அதுக்கு தான் இத்தனை சிங்கம் விரியன் பாம்பை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறார். அனுமதிச்சுட்டு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீ அதை மிதிப்பாய், நீ அதை சங்காரம் பண்ணுவாய். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நம்ம ஒவ்வொரு உபத்திரவத்தின் வழியாக வரும்போது சோர்வு, கண்ணீர், புலம்பல் எல்லாம் வரும். எல்லாரும் திகைத்து போய் தான் இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் திகைத்து போய் தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் மாதிரி இருக்காதீங்க, கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு பந்தயச்சாலை இருக்குது, அந்த பந்தயச்சாலையில் ஆசையாய் ஓடுங்க. இன்றைக்கி இந்த உபத்திரவத்தை ஜெயிச்சிட்டோம், ரைட், ஒரு ஆசை வந்துடும். இனி என்ன வந்தாலும் பார்த்துக்கிடலாம் அப்படி நினைப்போம். ஆனால் நாம் நினைக்கிறத விட ஒரு மோசமான சூழ்நிலை வரும். விசுவாசிக்கிறதற்கு நாம்
ஒரு தயக்கம் கலக்கம் வந்து விசுவாசிப்போம். அதான் கலக்கம் அடைந்தும் மன முறிவடைகிறது இல்லை, கலக்கம் வரும். இன்றைக்கி ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால நாளைக்கு நான் உபத்திரவத்தை நான் அப்படியே மேற்கொள்ள முடியும் என்கிற அப்படி ஒரு விசுவாசம் வரக்கூடாது. இது என்னால் அல்ல, எனக்குள்ளே கிறிஸ்தர்கள் ஒவ்வொரு தடவையும் நம்ம விசுவாசிக்கும் பொழுது மனுஷத்துவத்திலிருந்து மனுஷ சாயலிலிருந்து கர்த்தருடைய சாயலில் நம்ம மாறுகிறோம். இதுதான் நம்முடைய நித்திய சாயல். இந்த நித்திய சாயலை சுதந்திரிக்கிறதுக்கு தான் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரே தவிர உலகத்தில் ஒரு பெரிய கோட்டையை கட்டுகிறதற்கு அல்ல. அது கோட்டை கிடைக்கலாம், அந்த கோட்டையின் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. தாவீது சிக்லாக் மேலே நம்பிக்கை வச்சுருந்தார், எல்லாம் அவருக்கு சாதகமாக இருந்தது. ஒரு நாள் காலை வாரிட்டுது, எல்லாம் போயாச்சு, எவ்ரிதிங் ஒன்றும் கிடையாது, சிக்லாக்கே சுட்டரிக்கப்பட்டாச்சு. இப்போ தான் ஆண்டவர் அவர் கற்றுக் கொடுக்குறார், இது மேலே நீ நம்பிக்கை வச்சியா? எவ்வளோ வேஷம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கு இந்த சிக்லாக், உனக்கு பாதுகாப்புன்னு நினச்சாயே, இது உனக்கு பாதுகாப்பு கொடுத்ததா? ஒவ்வொரு உபத்திரவத்திலும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கறதும் இதுதான். இது மேலே நம்பிக்கை வச்சிக்க, இது உன்னை காப்பாற்றுதா? அந்த உடல் மேலே நம்பிக்கை வச்சு அந்த உடல் உன்னை காப்பாற்றுதா? பணத்தின் மேலே நம்பிக்கை வச்சு அந்த பணத்தை கொண்டு ஒன்றால் இப்போ என்ன செய்ய முடியும்? நம்முடைய சாயல் மாறணும், நம்முடைய ரூபம் மாறுகிறதுக்கு தான் கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும். நான் மனுஷன் இல்லைன்னு சொல்லி தைரியமாக சொல்லணும். நான் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி. யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்குறோம்ல, மாம்சத்தினால் பிறந்ததெல்லாம் மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறந்ததெல்லாம் ஆவியாக இருக்கும். நம்ம ஆவியினால் பிறந்திருக்கோம், நம்ம ஆவியாக இருக்கிறோம். இந்த ஆவி அக்கினியின் ஊடே போகும், சமுத்திரத்தின் ஊடே போகும். நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிற நம்ம மனுஷன் இல்லை, இப்போ நமக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார், நாம் இல்லை என்கிற தைரியம். மாம்சமாகிய அவருடைய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமாகிய ஒரு மார்க்கம் என்றால் தப்பிக்கிறதற்கு, நாம் கடந்து ஆவிக்குரிய எல்கைக்குள் பிரவேசிக்கிறதற்கு, ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களை சுதந்திரிக்கிறதற்கு நமக்கு ஒரு மார்க்கம். கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தல் மூலமாக மனுஷத்துவத்தில் இருந்து நாம் விடுதலை அடைஞ்சிட்டோம். நியாயப்பிரமாண நீதி பரிசுத்தத்தில் இருந்து விடுதலை அடைஞ்சிட்டோம். இந்த நியாயப்பிரமாண நீதி பரிசுத்தம் எல்லாம் சாபம்னு சொல்கிறார் ஆண்டவர். கலாத்தியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலேருந்து 13வது வசனம் வர கிறிஸ்து வந்தது சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு தான் அவர் சாபமானார். நியாயப்பிரமாணத்தின் நீதியே சாபம். ஒரு மனுஷனுடைய பரிசுத்தம், முதலாம் கூடாரத்தின் பரிசுத்தம் சாபம். இன்றைக்கி நம்ம நிறைய நற்கிரிகளை செய்துட்டு அதன் மேலே நம்பிக்கை வச்சுருப்போம். இல்லை, நாம் மறுரூபம் அடையவில்லை என்றால் நற்கிரியை வேற, மறுரூபம் வேற. அதுக்காக நற்கிரியை செய்யக்கூடாது என்பதில் அது நல்ல கிரியை செய்யணும். மறுரூபம் அடையாமல் நற்கிரியில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. நாம் அடைகிற மறுரூபம் தான் நமக்கு நித்திய சாயல். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். உள்ள சுத்திகரிப்பு, இருதய சுத்திகரிப்புனா என்னன்னா, மனுஷத்துவம், ஐம்புலன்கள், மாம்ச சிந்தை நீக்கப்பட்டு கிறிஸ்துவின் சிந்தை உள்ள வந்தாச்சு. இதுதான் இருதய சுத்திகரிப்பு. தேவ சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். மாம்ச சிந்தை நம்மை கைவிடும், அது மரணம், அது நம்ம ஒரு நாளும் இளைப்பாறுதலை கொடுக்காது. இப்போ ஆவியின் சிந்தை நம்மை யாரும் எதுவும் மேற்கொள்ள முடியாது, வானமோ பூமியை நம்மை மேற்கொள்ள முடியாது. நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற மார்க்கத்தில் நாம் எல்லாவற்றையும் கடந்து போகத்தக்கதாக புதிதும் ஜீவனுமாகிய மார்க்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. விசுவாசத்தில் நம்ம கடந்து போகிறோம். ஒரு நாள் நம்ம வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்பம் இல்லையே தண்ணீர் இல்லையேன்னு சொல்லி வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. அப்பத்தை ஆண்டவர் கொடுப்பார், தண்ணீரையும் கொடுப்பார், எல்லாம் கிடைக்கும். நம்பணும். இந்த நம்புகிறது தான் நமக்கு, நம்ம காணப்படுகிறவைகள் மேலே நம்பிக்கை வச்சுருப்போம், காணப்படாத தெய்வத்துவத்தின் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டோம். இங்கே தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். இருதயம், அதாவது மனுஷனுடைய இருதயம் நீக்கப்பட்டு கிறிஸ்துவே, அவருடைய ஆவியே நம்முடைய இருதயமாக இருக்கு. இப்போ மனுஷன் சஞ்சலப்படுகிற மாதிரி நம்ம சஞ்சலப்பட வேண்டாம், மனுஷன் பயப்படுற மாதிரி நம்ம பயப்பட வேண்டாம். தேவனுடைய பிள்ளை எப்படி ஆவி எப்படி போகுமோ, ஆவியினால் பிறந்ததெல்லாம் ஆவியாக இருக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா?
அதே போல் நம்ம கடந்து போகத்தக்கதாக இதொரு மனசாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். இப்போ கர்த்தருடைய மரண உயிர்த்தெழுதலில் நமக்கு ஒரு பௌதிக சரீரம் நீக்கப்பட்டு பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டான், விருத்த சேதனம் நடந்தது. இப்போ புதிய சிருஷ்டியாக கர்த்தருடைய சரீரம், ஆவிக்குரிய சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய ஆவி, நம்முடைய இருதயம் கிறிஸ்து தான். உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடம். நம்ம தடுத்து நிறுத்துகிறதற்கு ஆண்டவர் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறார். தடுத்து நிறுத்துகிறதற்கு, நமக்கு ஒரு தடையை கொண்டு வருகிறதற்கு, நம்முடைய வழியை மூடுகிறதற்கு ஒன்றுமே கிடையாது. தகர்த்து போடு. ஏனென்றால் வானமோ பூமியோ உன்னை சவால் விடுகிறதுக்கு, சேலஞ்ச் பண்ணுறதுக்கு அதுக்கு பவர் கிடையாது. உனக்கு அதிக பவர் இருக்குது. இப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்ட வாழ்க்கைக்கு வரணும். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சபை கூடுகிறது எதுக்கு அப்படின்னா, ஒவ்வொருவரும் இந்த நம்பிக்கையை அறிக்கை பண்ணணும். யாரோ ஒருத்தர் தன்னுடைய அறிவை கொண்டு பேசுகிறது, மீதி உள்ளவங்க கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறது இல்லை. சபை கூடும் பொழுது இந்த வாழ்க்கை நாம் முதல்ல வாழணும். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசத்தில் நாம் ஜெயம் கொள்ளுகிறோம் என்பதை ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி, அது நீங்கள் ஒரு வீட்டில் கூடினாலும் சரி, எங்கே கூடினாலும் சரி, 10 பேர் கூடுனா 10 பேரும் தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணணும். அதுதான் ஒருவருடைய விசுவாசத்தை அவர் அறிக்கை பண்ணும்போது நம்முடைய இருதயத்துக்கு அது பக்தி விருத்தியை உண்டாக்கும். கற்றுக்கொள்ளுகிறது இல்லை, கற்றுக்கொள்ளுகிறது கிறிஸ்து நமக்குள் இருந்து கற்றுக் கொடுக்கிறது. தலை சரீரத்துக்கு போஷிக்கிறது. ஆனால் பக்தி விருத்தி சபை கூடும் பொழுது ஒருவர் மற்றவருக்கு இந்த விசுவாச வாழ்க்கையே இல்லைன்னு சொன்னால் எவனுடைய பிரசங்கத்தையே கேட்க போகிறதுனால நமக்கு அது பிரயோஜனம் இல்லை. அது முதலாம் கூடாரம். அது இருதய சுத்திகரிப்பை கொடுக்காது. இப்போ நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம ஜெயங்கொள்ளுகிற வாழ்க்கை விசுவாசத்தினால் வாழ்கிறதுனால, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அவர்கள் சபையாக கூடும் பொழுது, நான் பெரியவன், நான் சின்னவன், உனக்கு நான் ஈடானவன் இல்லை, நீ எனக்கு பெரியவன், அந்த பாகுபாடே கிடையாது. நீங்கள் எல்லாரும் சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறீர்கள். தலை தான் பெரியவர். அந்த தலை நமக்குள்ளே இருக்கிறார், ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கிறார். சரீரத்தின் அவயவமாக பக்தி விருத்தியை உண்டாக்குறார். இந்த சாயல் தான் மெய்யான சாயல். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன். இங்கே நீங்கள் பூட்டுறது எதுவோ அங்கே பூட்டப்பட்டிருக்கோம், இங்கே திறக்கிறது எதுவோ அங்கே திறக்கப்பட்டிருக்கோம். உடைய சீஷர்களுக்கு அவர் சொல்கிறார்ல, நீ பேதுருவாய் இருக்கிற இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. இன்றைக்கி பாதாளத்தின் வாசல்கள் வரும்பொழுது அது இன்னுமே மேற்கொள்ளது இல்லையா? அப்போ நமக்கு கட்டுகிறவர் கிறிஸ்து இல்லைன்னு அர்த்தம். கிறிஸ்து நமக்கு கட்டுவாரானால், இந்த சபையாக கட்டுவாரானால் நம்ம எதிர்த்து நிற்போம். ஏன்னா அவர் இப்படி தான் கற்றுக் கொடுப்பார். புறஜாதியாருக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி கற்றுக் கொடுக்க மாட்டார். சகோதரரே, நாம் எவ்வளவு ஒரு மேலான அந்தஸ்தில் இருக்கிறோம், ஆனால் எவ்வளவு கீழான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிறோம் என்பதை நம்ம எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கணுமோ அதை கண்டுபிடிக்கணும். எவ்வளோ பெரிய கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கார், தெய்வத்துவம் பரிபூரணம், ஆனால் எவ்வளவு தாழ்வான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் போராட்டம் பாடுகளில் தானே இருக்கிறோம். அந்த வாழ்க்கையை விட்டுட்டு நாம் மனுஷ எல்கையை விட்டுட்டு கர்த்தருடைய எல்கைக்குள் நாம் பிரவேசித்து ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவர் நமக்கு வழி நடத்துகிறார், கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துவின் பாதத்துக்கு வழி நடத்துகிற உபாத்தியாக. இது ஒரு பிரசங்கம் போதனையில் நான் எடுத்துக்கொள்ளவே வேண்டாம். இது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையும் கற்றுக் கொடுக்கிற காரியம் இப்படி தான் இருக்கும். மனுஷ வாழ்க்கை இப்படி தான் ஜெயம் கொள்ளணும். சும்மா ஒரு பாரம்பரிய சடங்காச்சாரத்துக்குள்ளே சிக்கிக்கொண்டு நம்ம ஜீவனை இழந்து விடக்கூடாது. கிரயம் கொடுக்கணும். மனுஷனை பிரியப்படுத்த முடியாது, கர்த்தரை தான் பிரியப்படுத்தணும். கர்த்தர் மனுஷனை பிரியப்படுத்தலையே, அப்போஸ்தலர்கள் மனுஷனை பிரியப்படுத்தலையே, ஆதி சபைகள் மனுஷனை பிரியப்படுத்தலையே. புறம்பான அலங்காரம் ஏதாவது உண்டா? கிறிஸ்துக்கு உண்டா? அப்போஸ்தலருக்கு உண்டா? ஆதி சபைக்கு உண்டா? ஒரு கட்டடம் உண்டா? என்ன உண்டு? ஒன்றும் கிடையாது. ஆனால் என்ன உண்டுன்னா வல்லமை உண்டு, பரிசுத்தம் உண்டு, நீதி உண்டு, தேவ பிரியம் உண்டு, தேவாலயமாக ஒவ்வொருவரும் இருந்தாங்க. அது எல்லாம் மாறிப்போச்சு. நாம தேவனுடைய ஆலயமாக வல்லமையாக எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நமக்கு
நமக்குள்ளே இருந்து கற்றுக் கொடுப்பார். நல்ல கர்த்தரிடத்துல இருந்து தான் கற்றுக்கொள்ளணும். அதுதான் கல்வி. அந்த ஜீவன் நதியிடம் இருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அது மற்றவர்களுக்கும் பக்தி விருத்தியை உண்டாக்கும். கர்த்தருடைய பாதத்துக்கு போவோம், கற்றுக்கொள்வோம், ஜெயம் கொள்வோம். ஆமேன்.